சபரிமலைக்கு பிறகு பழனிக்கு போவது ஏன்? சபரிமலைக்கு சென்று வந்த பிறகு பழனிக்கு செல்லும் பழக்கம் பல பக்தர்களால் கடைபிடிக்கப்படுகிறது. இதற்கு ஆன்மீக மற்றும் மத ரீதியான காரணங்கள் உள்ளன. சபரிமலையில் வணங்கப்படும் ஐயப்பன் மற்றும் பழனியில் வணங்கப்படும் முருகன் இருவரும் சிவபெருமான் மகன்களாக கருதப்படுகிறார்கள். ஐயப்பன் பிரம்மச்சாரி விரதத்தில் இருப்பவர். முருகன் இளமை, பக்தி மற்றும் ஆற்றலின் அடையாளமாக விளங்குகிறார். பழனி புத்துணர்ச்சிக்கு திருத்தலம். பழனி முருகனின் 6 படை வீடுகளில் ஒன்றாகும். சபரிமலையில் கடினமான விரதம் மற்றும் யாத்திரையை முடித்த பிறகு பழனிக்கு செல்வது ஆன்மீக புத்துணர்ச்சியை பெற வழிவகுக்கும். பழனியில் முருகன் தண்டாயுதபாணி வடிவில் ஒரு கையிலே தண்டத்தை பிடித்து துறவி நிலைமையில் காணப்படுகிறார். சபரிமலையில் எடுத்துக்கொண்ட விரதத்தை நிறைவேற்றிய பிறகு பழனிக்கு சென்று தங்கள் அகந்தையை விட்டுவிட்டு முருகனின் அருளை பெறுவதும் முக்கியம். சபரிமலை மற்றும் பழனிக்கு செல்வதன் மூலம் பக்தர்களின் ஆன்மீக பயணம் நிறைவு பெறுகிறது என்று பலர் நம்புகிறார்கள். இது தர்மம், கட்டுப்பாடு மற்றும் தெய்வீக பாசம், ஆற்றல் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது. இந்த நடைமுறை வாழ்க்கையில் ஆன்மீக மற்றும் உலகியலான முன்னேற்றம்